ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறத தடுக்கக்கூடிய நோக்கத்தில் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சுமார் 400 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கைப்பற்றுவதற்கு ட்ரம்ப் ஆலோசித்து வருகிறார். ஒருவேளை பேச்சுவார்த்தை மூலமா ஈரான் இந்த யுரேனியத்தை ஒப்படைக்க மறுத்தா தரைவழி ராணுவ நடவடிக்கை மூலமா அதை கைப்பற்றவும் அவர் திட்டமிட்டிருக்கிறார். அதில் முதல்ல வர்றது காக் ஐலாண்ட். ஈரானுடைய 90% கச்சா எண்ணெய் ஏற்றுமதி இங்கிருந்து தான் நடக்குது. இதை கைப்பற்றி ஈரானுடைய பொருளாதாரத்தை முடக்கணுங்கிறது தான் ட்ரம்ப்போட திட்டம். இன்னொரு பகுதி கெய்ன்ஸ் ஐலாண்ட். இது ஒரு நிலத்தடி ஏவுகணை நகரம். ஹார்முஸ் நீரிணையை ஈரானுடைய கட்டுப்பாட்டிலேருந்து மீட்கிறதுக்காக இதை கைப்பற்றுவதுங்கிறது அமெரிக்காவுக்கு அவசியம்னு நினைக்கிறாரு ட்ரம்ப். இப்போ வளைகுடா பகுதியில் சுமார் 40,000 50,000 அமெரிக்க வீரர்கள் இருக்காங்க. கடந்த வாரம் கடற்படையும் வான்வழி தாக்குதல் பிரிவினரும் சுமார் 7,000 வீரர்கள் புதிதாக அதில் சேர்ந்துருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் 10,000 வீரர்களை அனுப்புறதுக்கு பென்டகன் ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கு. மொத்தம் 17,000 வீரர்கள் நேரடியாக தரைவழி தாக்குதலில் ஈடுபடக்கூடும் அப்படின்னு செய்திகள் வருது. ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிஃபா அவர் என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்க வீரர்கள் தரைவழியாக உள்ள நுழைஞ்சாங்கன்னா அவங்க நெருப்பால் தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு எச்சரிக்கை விடுறாரு. அமெரிக்காவுடைய இந்த தரைப்படை நகர்வுகள் வெறும் மிரட்டல் மட்டுமல்ல, அவை ஏப்ரல் மாதத்தினுடைய தொடக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட தாக்குதலுக்கான தயாரிப்புகள் அப்படிங்கிறத இராணுவ நிபுணர்கள் உறுதிப்படுத்துகிறாங்க. 2003 ஈராக் மேலே தாக்குதல் நடத்தியது போன்ற ஒரு பிரம்மாண்டமான ஆக்கிரமிப்பை அமெரிக்கா தற்போது செய்ய முடியாது அல்லது செய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மாறாக சில குறிப்பிட்ட முக்கிய இடங்களை மட்டும் குறி வச்சு தாக்கிட்டு தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு திரும்பக்கூடிய திட்டத்தை தான் ட்ரம்ப் வச்சுருக்காருன்னு சொல்கிறாங்க.